அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஆமன்னா பில்லாஹ். ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது திபில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அபுதானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அபுசாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இறை நாட்ட பிரகாரம் தேர்தல் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. வல்ல அல்லாஹ் தேர்தலில் நல்லவர்களுக்கு, நியாயவாதிகளுக்கு, மதச்சார்பை இன்மையோடு இருக்கின்றவர்களுக்கு வெற்றியை தந்தல் புரிவானாக. நாம் எல்லோருமே தொடர்ந்து துவா செய்தவாறு இருக்கிறோம். தேர்தலுக்கு பின்பும் கூட நாம் தொடர்ச்சியாக துவா செய்தவாறு இருக்க வேண்டும். நல்லவர்கள் பலர் இருப்பார்கள். அவருடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்து தமிழகத்தில் நல்லாட்சியை நிலவ செய்வான் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய கால சூழ்நிலை அவ்வப்போது நம்முடைய சமுதாயத்தை பற்றி கவலையோடு சிந்திக்க வென்றிருக்கிறது, விசனத்தோடு சிந்திக்க வென்றிருக்கிறது, விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியிருக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு நாம் இருக்க முடியவில்லை. நம்முடைய சமூக சீர்கேடுகளை நாம் பார்க்கிற போது, ஆண்களிடத்திலே, பெண்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே நாம் பார்க்கிற போது, யா அல்லாஹ், இந்த உம்மத்தை நீ காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக என்று நாம் துவா கேட்க வேண்டியிருக்கிறது. முன்னால் வாழ்ந்த தலைமுறையினர் எப்படிப்பட்ட இறையச்சத்தோடு, இறை பற்றுதலோடு வாழ்ந்தார்கள் என்பதை இன்றைய தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், நம்முடைய மக்கள் தடமாறி சென்று கொண்டிருக்கிறார்கள், சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வழிநடத்த வேண்டிய காலகட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய புனித இஸ்லாத்தினுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது, அதற்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. அது உயர்ந்த மார்க்கம், உன்னத சன்மார்க்கம். என்றைக்கும் அந்த உன்னதத்தோடு, உயர்வோடு நம்முடைய மார்க்கம் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த கவலையினால் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றுவானாக. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தெரியாதவர்களுக்கு நாம் பல விஷயங்களை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. தெரிந்தவர்கள் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தின் கடமையாக இருக்கிறது. நாம் நம்முடைய ஆசான்களிடத்தில், வழிகாட்டிகளிடத்தில், குருநாதர்களிடத்தில், பெற்றோரிடத்தில் பல நல்ல விஷயங்களை நாம் கற்றிருப்போம், நல்ல உபதேசங்களை நாம் பெற்றிருப்போம், குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்திருப்போம், அதில் பல நல்ல படிப்பினைகளை நாம் ஆய்ந்து அறிந்திருப்போம். இதையெல்லாம் நம் இதயத்தோடு வைத்து கொண்டிருக்காமல் சொல்ல வேண்டிய சமயத்தில் சொல்ல வேண்டியவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்பாத் இப்னு ஷரஹபீல் என்பவர், அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, பஸ்ராவிலிருந்து புனித மதீனா வருகிறார் தம்முடைய பெரிய தந்தையோடு. அங்கே பஸ்ராவிலே கடுமையான உணவு பஞ்சம். இந்த நிலைமையிலே அவர் மதீனா வருகிற போது நல்ல பசியோடு, கடுமையான தாகத்தோடு, வறட்சியோடு அவர் வருகிற போது ஒரு தோட்டத்துக்குள் பிரவேசிக்கிறார். இங்கே கோதுமை தானியம், அதனுடைய கதிர்கள், அந்த கதிர்களை பார்க்கிறார். உடனே என்ன செய்கிறார், சில கதிர்களை பிரித்தெடுத்து அதிலே கோதுமை மணிகளை எடுத்து அரைத்து அவர் உட்கொள்கிறார். உட்கொள்வதோடு என்ன செய்கிறார், தம்முடைய துணியிலே பாக்கியுள்ள அந்த கோதுமை தானியங்களை பாதுகாத்து கொண்டு அவர் புறப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில்
அந்த தோட்டக்காரன் பார்த்து விடுகிறார். பார்த்து எப்படி அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய போயிற்று என்று சொல்லி அவரை அடிக்கின்றார். அடித்ததோடு அவர் எந்த துணி மூடையை வைத்திருந்தாரோ அதை கைப்பற்றிக் கொள்கிறார். அந்த மனிதர் அப்பாது புனு ஷரஹபீல் நேராக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து வந்து முறையிடுகிறார், யார் ரசூலல்லாஹ், இப்படி நாங்கள் பசியோடு வந்தோம், பஞ்ச காலம், இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது என்று சொன்னபோது அந்த தோட்டக்காரரை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். மா அல்லம் தொகு, இதுக்கான ஜாகிலா, என்ன சட்டம் என்று தெரியாத ஒருவருக்கு நீங்கள் சட்டத்தை சொல்லித்தர வேண்டாமா? வலா அத்தாம் தொகு, இதுக்கான ஜாயியா, பசியோடு இருக்கக்கூடிய அவருடைய பசியை நீர் ஆற்றிருக்க வேண்டாமா என்று சொல்லி, அன்பான பெருமக்களே, அவருடைய துணியை நீங்கள் திருப்பி தந்து விடுங்கள் என்று சொல்லி, மேலும் ஒரு வசக்கோ அல்லது நிஸ்பு வசக்கோ, வசக்கு என்றால் அன்பான பெருமக்களே சில மரக்கால்கள் கோதுமை, அதை அவருக்கு கொடுங்கள் என்று ஒரு தர்ம சிந்தனையை விதைத்து அனுப்புகிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன காரணம்? இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டக்காரருக்கு உபதேசிக்க என்ன காரணம் என்று கேட்டால், ஏற்கனவே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள். பசியோடு ஒருவர் ஒரு தோட்டத்திற்கு வந்தார் என்றால், உண்பதற்கு ஏதும் இல்லாத ஒரு நிலையிலே அவர் இருந்தார் என்றால், அந்த தோட்டத்தில் இருந்தவாறு தோட்டக்காரரை என்ன செய்ய வேண்டும்? அவர் 3 முறையாவது குரல் கொடுத்து அழைத்து அவருடைய உதவியை பெற வேண்டும். குரல் கொடுத்தும் கேட்காவிட்டால் தேவையான அளவுக்கு மட்டும் அவர் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழம், கனிகளை அல்லது கோதுமை போன்ற தானியங்களை எடுத்து உட்கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒரு பகிரங்கமான அனுமதியை தந்திருந்தார்கள். மன் தகல ஹாயித்தன் ஃபல் யவுக்குல் வலா யத்தகில் ஜமரந்தன். அதே சமயத்திலே அதில் துஷ்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது. தம்முடைய பசியை போக்கிட, தம்முடைய தாகத்தை தணித்திட தேவையான அளவுக்கு மட்டும் அவர் சாப்பிட்டுக் கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது என்பதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே சொல்லியிருந்தார்கள். அதைத்தான் அந்த தோட்டக்காரத்திலே சொல்லுகிறார்கள். இது போன்ற நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களே, அதை நீங்கள் அவருக்கு சொல்லி தந்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் தெரியாது இருக்கிறார், வெளியூரிலிருந்து வருகிறார். மதீனாவிலே உண்டான நடைமுறைகள் என்ன, மார்க்க சட்டங்கள் என்ன என்பது தெரியாது இருக்கிறார். நீ தெரிவித்திருக்க வேண்டும் அல்லவா என்று யோசித்து பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, சட்டத்திட்டங்கள் தெரியாதவர்கள், ஒழுக்கவியலை விளங்காதவர்கள், அவர்களுக்கு நாம் நம்முடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சமூக ஊடகங்களிலே நாம் பார்க்கிறோம், நமது இஸ்லாமிய பெண்மணிகள் சற்று அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள், வரம்பு மீறி நடந்து கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்கு களங்கம் ஏற்படுகின்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோமே. அன்பான பெருமக்களே, நாம் எப்படி அந்த பெண்களை வழிநடத்துவது, சரி செய்வது, அதற்கான ஆய்வில் ஈடுபட வேண்டும், திட்டத்தில் ஈடுபட வேண்டும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, அவர்களுக்கு தேவையான மார்க்க விஷயங்களை நாம் போதித்து கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் தடமாற மாட்டார்கள். நாம் பல சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கான பயான் செய்கின்றோம். அதில் குழந்தை வளர்ப்பு பற்றி பேசுகிறோம், கணவனுக்கான அந்த உரிமைகளை பற்றி பேசுகின்றோம், ஹிஜாபினுடைய அந்த மேன்மையை பற்றியெல்லாம் பேசுகிறோம். இதற்கு மத்தியிலே அன்பான பெருமக்களை எது ஹலால் எது ஹராம் இது பற்றி சொல்ல வேண்டுமா இல்லையா? இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்றால் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வழி தவறி செல்ல மாட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்நிய ஆடவர்களை பார்ப்பது ஹராம், அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம். அதே போன்று இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். இறையச்சத்தோடு வாழ வேண்டும், பேண்டுதலான பரிசுத்தமான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு அவர்களுக்கு அந்த பெண்களுக்கான அந்த பயானிலே நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது.
அப்படி பயானிலே சொல்லும்போது முதற்கட்டமாக அன்பான பெருமக்களே, பெண்களுக்கான அந்த அமர்வுகள் ஏற்படுத்துகிறோம், வகுப்புகள் நடைபெறுகிறது, பெண்களுக்கான சிறப்பு பயான்கள் நடைபெறுகிறது. இவற்றுக்கு மத்தியில் சில கருத்தரங்குகளை ஏற்படுத்த வேண்டும், சில உரையாடுகளை, கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். பெருநாளின் போது நம்முடைய ஏஎல்ஐ மூலமாக, எம்கேஎஸ் மூலமாக நம்முடைய ஊர் சகோதரர்கள், அன்பு சகோதரர்கள் அழகான முறையில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து பல நல்ல விஷயங்களை அவர்கள் செலக்ட் பண்ணி அதை பெண்களிடத்தில் எடுத்து சொல்லி, அதுவே ஒரு அருமையான தாவத் பணியாக இருக்கிறது. அன்பான பெருமக்களே, அவர்கள் அவ்வாறு சில நன்மையான காரியங்களை ஈடுபடுகிறார்களே, இது அதிகரிக்க வேண்டும். வெறும் பயான் மட்டும் இருக்கக்கூடாது, சொற்பொழிவு மட்டும் இருக்கக்கூடாது. அது இருந்தால் அன்பான பெருமக்களே, அதை கேட்டுவிட்டு ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுவிடக்கூடியவர்கள் எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் பேர் அப்படி இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் ஒரு சமூகத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும். அதற்கான ஆவணங்களை செய்ய வேண்டிய அவசியம் அருமை பெருமக்களே ஜமாத்தார்களுக்கு மட்டுமல்ல, ஊர் நிர்வாகஸ்தர்கள், உலமாக்கள் எல்லோருக்குமே உண்டு. இது போன்ற சீர்கேடுகளை தடுப்பதற்கு, அந்த தடுப்பை ஏற்படுத்துவதற்கு, அதற்கான ஆவணம் செய்வதற்கு அத்தனை பேருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அன்பான பெருமக்களே, ஒரு காலம் இருந்தது, தாய்மார்கள் இருக்கிறார்களே, பெண்மணிகள் இருக்கிறார்களே, அவர்களே தாமே முன்வந்து இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும், பரிசுத்தம் மிக்கவர்களாக நாம் திகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள். எனவே அவர்களே வேண்டுகோள் விடுப்பார்கள், நல்லோர்களிடத்திலே, உலமாக்களிடத்திலே, அறிஞர்களிடத்திலே எங்களுக்கு நீங்கள் விசேஷ பயான் ஏற்பாடு செய்யுங்கள் என்று. இன்றைய காலம் மாறி போயிருக்கிறது. நம்முடைய ஆண்கள், பெண்கள் எல்லோருமே அருமை சகோதரர்களை சமூக ஊடகங்களிலே மூழ்கி போயிருக்கிறார்கள். நல்ல விஷயங்களை பார்ப்பதை தவிர்த்து விட்டு பல கெட்ட கெட்ட விஷயங்களை பார்ப்பதன் மூலமாக ஈமான் கெட்டு போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? அதில் ஆர்வத்தோடு இருந்தார்கள். நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் நல்ல முஸ்லீம்களாக, பரிசுத்த முஸ்லீம்களாக வாழ வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே ஒரு பெண்மணி வருகிறார்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், ரஹபர் ரிஜால் பி ஹதீஸிக ஃபஜஅல்னா மின் நஃப்ஸிக யௌமன் நாதீக தஅல்லம்னா மிம்மா அல்லமக்கல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த பெண்மணி சொன்னார்கள், எப்போதும் ஆண்கள் உங்களோடு சூழ்ந்து இருக்கிறார்கள், உங்களிடத்தில் நிறைய ஹதீஸ்கள் கேட்டவாறு இருக்கிறார்கள், பெண்களாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவாக இருக்கிறதே, நாங்கள் நல்ல உபதேசங்களை கேட்க முடியவில்லையே, இறை உபதேசங்களை கேட்க முடியவில்லையே, யார சொல்லலாம், எங்களுக்கென சில நாட்களை நீங்கள் ஒதுக்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறானோ அதை எங்களுக்கு சொல்லித்தாருங்களே யார சொல்லலாம் என்று கேட்டார்கள். சத்திய சஹாபி பெண்மணிகள் அழகாக கேட்டார்கள். தஅல்லம்னா மிம்மா அல்லமக்கல்லா, நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நாங்களும் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம் என்று உடனடியே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். இஜ்தமஅனா யௌம கதா வ யௌம கதா, இன்னென்ன நாட்களில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள், உங்களுக்கு என்று ஒரு சிறப்பு பயான் நாம் ஏற்பாடு பண்ணுவோம், சிறப்பு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணுவோம் என்று நாம் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று பெண்கள் கேள்வி கேட்க, அதற்கான விளக்கங்களை சொல்ல, கருத்தரங்குகள், இது போன்ற நல்ல அமர்வுகளாக அந்த அமர்வுகள் காட்சியளித்தன. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த பிரகாரம் அந்த பெண்கள் எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று கூட அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனையையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்த பிறகு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய ஜமாத் சகோதரர்கள் என்ன செய்வார்கள்? சில சமயங்களில் தங்களுடைய துணைவியரை அழைத்து கொண்டு வந்து அந்த துணைவியர் மூலமாக பெண்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அதே போன்று அன்பான பெருமக்கள் நம்முடைய மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரி மூலமாக, நம்முடைய நிஸ்வான் மதரசாக்கள் மூலமாக பெண்களுக்கு என்ன சிறப்பு சொற்பொழிவுகள், அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவே, அதற்கெல்லாம் இந்த சம்பவம் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது, முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த ஹதீஸில் பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் ஹதீஸினுடைய நிறைவின் போது ஒரு வாசகத்தை சொல்கிறார். உங்களில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஒரு 3 பிள்ளைகள் இறந்து போய்விட்டால் அந்த பிள்ளைகள் நரகத்திலிருந்து திரையாக ஆகிவிடுவார்கள். அந்த பெண்மணி பொறுமை காத்தார் என்றால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அந்த பெண்ணை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று சொன்னபோது அடுத்து அந்த
சஹாபி பெண்மணிகள் கேள்வி கேட்டார்கள், 3 பெண் மக்கள் இறந்தால் தானா, 2 பெண் மக்கள் இறந்தால் தானா, ஒரு பிள்ளை என்று கேட்டு கேட்டு அவர்கள் விளக்கம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அருமை தாய்மார்கள், சகோதரிகள், சஹாபி பெண்மணிகள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையிலே ஆண்கள் மட்டும் பயிற்சி பெறவில்லை, சத்திய சஹாபி பெண்மணிகளும் பயிற்சி பெற்று அவர்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். வெளியே நடமாட மாட்டார்கள், அந்நிய ஆடவர்களோடு பேச மாட்டார்கள். குர்ஆனுடைய போதனை அப்படித்தான் இருக்கிறது. 22ஆம் ஜுஸுவிலே சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்வதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அந்நிய ஆடவர்களிடத்திலே பெண்களை நீங்கள் பேசுகின்ற போது நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். ஃபலா தஹ்தன பில் கௌலி. அந்நிய ஆடவர்களிடத்திலே பேசுகிற போது நீங்கள் தைரியமாக பேச வேண்டும், மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய பேச்சிலே ஒரு சொரணை இருக்க வேண்டும், வேகம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அந்நிய ஆடவர்கள் உங்களை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள். இல்லாவிட்டால் அவருடைய இதயங்களில் நோய் இருக்குமானால் வேறு மாதிரியான சிந்தனைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அன்பான பெருமக்களை, மூமினான ஆண்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. அதே போன்று மூமினான பெண்களை பார்த்தும் அல்லாஹ் சொன்னான், பெண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தாலிக்க அசுக்கா என்றான். பெண்களுக்கு மெயினாக சொல்லும்போது அதுதான் மிகவும் பரிசுத்தமான ஒரு விஷயம் என்று சொன்னான். இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்களில் ஒரு சில பெண்களுடைய அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே பெண்களிடத்திலே அதே குத்தலாட்டம் இருந்தது. ஆனால் அந்த பெண்களை எல்லாம் பாதுகாத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தம்முடைய அருமை புதல்வர் ஷஹீதான போது தம்முடைய புதல்வரை பார்ப்பதற்காக வேண்டி உம்மு ஹல்லாத் என்கின்ற சஹாபி பெண்மணி வந்தபோது, என்ன ஷஹீதாகி விட்டார், நீங்கள் அழுதவராக புலம்பியவராக அலங்கோலமாக தாங்கள் வருவீர்கள் என்று நாங்கள் நினைத்தோமே, இல்லை, என்னுடைய மகன் என்னை பிரிந்து விட்டாலும் கூட என்னிடத்திலே உண்டான அந்த நானும் என்னை விட்டும் போய்விடவில்லை, ஹயா போய்விடவில்லை என்று அந்த அருமை தாய் சொன்னதாக நாம் பார்க்கிறோமே. அப்படித்தான் பெண்களை ஆளாக்கினார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தாய்மார்களுக்கு இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கிறது, இறையச்சத்தை போதிக்க வேண்டியிருக்கிறது முதற்கட்டமாக. 2வது கட்டமாக குர்ஆனிலே பெண்கள் பற்றி நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரலாறுகள் நம்முடைய முன்னோர்கள், மூத்த தலைமுறையினர், நமக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மூத்த தலைமுறையினர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு சில பெண்மணிகள் சர்வ சாதாரணமான முறையில் அந்நிய ஆடவர்களிடத்தில் சமூக ஊடகங்களில் பேசுகிறார்களே, இவர்களுடைய அந்த மூத்த தலைமுறையினர் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் ஆலோசித்து பார்த்தார்கள் என்றால் அப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். வீட்டை விட்டும் வெளியே வர மாட்டார்கள். விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தாலும் கூட பெண்களை பார்க்கவே முடியாது. ஆண்கள் தான் ரிசீவ் பண்ணுவார்கள் ஆண்களை. பெண்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பதே தெரியாது. இன்றைக்கும் கேரளாவுக்கு நாம் திருமணத்திற்கு சென்றோம் என்றால் பெண்கள் எந்த ஏரியாவிலே நிக்காகிலே கலந்து கொண்டுள்ளார் என்பதை பார்க்கவே முடியாது. ஆண்களைத்தான் பார்க்க முடியும். தாங்கள் கேரளா திருமண நிகழ்ச்சிக்கு சென்றீர்கள் என்றால் இந்த காட்சி நாம் காண முடியும். இதெல்லாம் இஸ்லாமிய பாரம்பரியம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த விஷயங்கள் என்று பார்க்கிற போது குர்ஆனில் பல்வேறுபட்ட சிறப்பான வரலாறுகள். நேரம் மிகவும் சுருக்கம். நாம் பல முறை கேட்ட ஆயத், வதரபல்லாஹு மஸல் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன் இத காலத் ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. ஃபிரௌனுடைய அருமை துணைவி ஆசியா அம்மா அவர்கள் கொல்லப்படுகின்ற போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்பு என்று சொல்லியவாறு அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, மிக முக்கியமான ஒரு வசனம், வதரபல்லாஹு மஸல் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன. எப்படிப்பட்ட பெண்மணிகளுடைய வரலாறு குர்ஆனில் இருக்கிறது. ஷஹீதாக்கப்படுகிறார்கள், ஃபிரௌனால் அடித்து கொல்லப்படுகிறார்கள் ஆசியா அம்மா அவர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட துஆ, ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னத்திலே எனக்கு யா அல்லாஹ் ஒரு மாளிகை ஏற்படுத்தி. இது போன்ற வரலாறுகளை நம்முடைய சமுதாய பெண்மணிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே. அப்போதாவது அவருடைய ஈமான், அவருடைய தக்வா பாதுகாக்கப்படுமே. நாம் பலமுறை கேட்ட ஒரு விஷயம்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அழைத்து வருவதற்காக வேண்டி அந்த 2 பெண்மணிகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்திருந்தார்கள்.
அவருடைய தாப்பனார் அனுப்புகிறார்கள், மூசாவை அழைத்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் புறப்படுகிறார்கள். அப்போது குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை சொல்லுகிற போது ஃபஜாத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, மூசா நபியை அழைத்து வர வந்த அந்த பெண்மணி நடக்கும்போது மிகவும் நாணத்தோடு வெட்க உணர்ச்சியோடு நடந்து வந்தார்கள் என்று. அருமை சகோதரர்களை பேரில் ஒரு காலம் இருந்தது, மூத்த தலைமுறையினுடைய காலம். ஒரு சின்ன தெருவுக்குள்ளே நம்முடைய ஆண்கள் சென்றார்கள் என்றால், பெண்கள் எதிரே வந்தார்கள் என்றால், அவர்களை கடந்து செல்கின்ற வரை பெண்கள் சரியாக ஓரமாக நின்று கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நாம் கண்கூடாக நிதர்சனமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்கள் செல்லட்டும் என்று ஒதுங்கக்கூடிய அந்த நாணத்தோடு, அந்த வெட்க உணர்ச்சியோடு இன்றைக்கும் நாம் பார்த்தோம். ஃபஜ்ர் தொழுது விட்டு நாம் செல்லுகிற போது 2 பெண்மணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்த மாத்திரத்தில் மட்டுமல்ல, பொதுவாக ஆண்கள் வந்தாலே பெண்கள் சற்று ஒதுங்குவார்கள். அதே போன்று ஒதுங்கி கொண்ட அந்த நல்ல காட்சியை நாம் பார்த்தோம் அருமை பெருமக்களே. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்க வந்த அந்த பெண்மணி இஸ்திஹ்யாவோடு வெட்க உணர்ச்சியோடு நாணத்தோடு வருகிறார். இந்த வரலாற்றை நாம் சொல்ல வேண்டுமே. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணியோடு போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? வரலாற்றிலே பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், எனக்கு முன்னால் நீ செல்லாதம்மா, நீ எனக்கு பின்னால் வா. ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் செல்வது நல்லதல்ல, பெண்ணை பார்த்து கொண்டே செல்வது நல்லதல்ல. நீ பின்னால் வாமா, எனக்கு இஷாரா செய், உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று இஷாரா செய். வீட்டிற்கு நாம் உங்களுடைய தாப்பனார், அவங்க தாப்பனார் தான் அழைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு வேலை போட்டு தருவதற்காக வேண்டி அழைத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களை, இந்த வரலாறுகளை எல்லாம் நம்முடைய பெண்களிடத்தில் நாம் சொன்னோம் என்றால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். எதற்காக நாம் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும்? ஒரு பக்கம் எலெக்ஷன் நல்லபடியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் எலெக்ஷனுக்கு முன்னாலே நாம் கண்ட சில காட்சிகள், ஊடகங்களில் நாம் கண்ட காட்சிகள் இருக்கின்றனவே, அது எவ்வளவு பெரிய வேதனையான காட்சிகள் அருமை சகோதரர்களே. அதை சும்மா பொது வெளியிலே சொல்வதற்கே சங்கடமாக இருக்கிறது. ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல. 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னுடைய மகளோ அல்லது மருமகளோடோ ஒரு சினிமா படத்தை பார்த்துவிட்டு வெளியே ஒரு யூடியூப் நிருபரிடத்தில் பேட்டி கொடுக்கிறார்கள். படம் மிக அருமையாக இருந்தது, மிக பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் தொழுகையை கூட விட்டுவிட்டு நான் படம் பார்க்க வந்து விட்டேன். இந்த காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா? அன்பான பெருமக்கள், எவ்வளவு வேதனை தருகின்ற ஒரு விஷயம் என்று ஒரு வெள்ளிக்கிழமையை கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு பெண்மணி, 50 வயது மிக்க ஒரு பெண்மணி பேசுகின்றார்கள் என்றால் இதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு வாராது இருக்க முடியுமா? யோசிக்க வேண்டும் அருமை பெருமக்களே. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி சொல்கிறார், என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகளை விட எனக்கு இன்னும் நடிகர் பிடிப்பார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி, அவர்கள் 100 முறையாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி மனம் மாற வேண்டும், திருந்த வேண்டும். அருமை சகோதரர்களே, இதை நாம் பொது வழியில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? நம்முடைய சமுதாயம் எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த வேதனையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிதான். தன்னுடைய கணவனை விட பிள்ளைகளை விட, கணவனை விட பிள்ளைகளை விட அத்தனை விட யாரை நாம் நேசிக்க வேண்டும்? சொல்லுங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், யாரை நாம் நேசிக்க வேண்டும்? பெற்றோரை விடவும் சரி, கட்டிய கணவனை விடவும் சரி, பெற்ற பிள்ளைகளையும் விட என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும். அந்த பெண்ணுடைய நாவிலிருந்து வர வேண்டிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அதே போன்று அன்பான பெருமக்கள், ஹிஜாப் போட்டுக்கொண்டே சில பெண்மணிகள் இசை கருவிகள், அதனுடைய அந்த கருவிகளுடைய அந்த இசையை கேட்டுக்கொண்டு சொல்வதற்கு சங்கடமாக இருக்கிறது. அவர்கள் முஸ்லிம் பெண்களா என்றே யோசிக்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்றால் நாம் வேதனையைத்தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு என்ன தீர்வு? ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டுமே. மூத்த தலைமுறையினர் எப்படி இறையச்சத்தோடு இறை பற்றுதலோடு மார்க்க பேணுதலோடு வாழ்ந்தார்களோ அதுபோன்ற அந்த பேணுதல்கள் பரிசுத்தம் இந்த பெண்மணிகளுக்கு வருவதற்கு என்ன வழி? சமூக ஊடகங்களில் அந்த பெண்களை ஏசினார்கள், பேசினார்கள், தாக்குதல் தொடுத்தார்கள், கடுமையான வார்த்தைகளை அள்ளி நெருப்பு வார்த்தைகளை வீசினார்கள். நீ எல்லாம் நரகத்துக்கிட்டே போவேன். ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு, பெற்றோர் சரியில்லை, நீங்க சரியில்லை, இப்படி கமெண்ட் கொடுத்து கொண்டே இருந்தா. ஆனால் அந்த பெண்கள்
திருந்துவதற்கு என்ன வழி? நம்மிடத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. நம்முடைய ஊர் பெண்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த சமுதாய பெண்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க கூடாது அல்லவா? அதற்காகத்தான் நாம் சொல்லுகின்றோம் சில கருத்தரங்குகள், சில கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு பெண்கள் மூலமாகவே பயான்கள், அவர்களுக்கு சில கவுன்சிலிங்குகள். இஸ்லாமிய மார்க்கத்தின் மகத்துவம் என்ன? சத்திய சஹாபிகளுடைய வாழ்ந்த வாழ்க்கை என்ன? சஹாபாக்கள், ஆண் சஹாபாக்களை பற்றி மட்டுமல்ல, பெண் சத்திய சஹாபிகள், நீங்கள் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சஹாபி பெண்மணியாக உருவெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பெண்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயம் வந்துவிட்டது. அன்பான பெருமக்களே, அதோ நெல்லை மாவட்டத்திலே ஒரு பிரபல்யமான ஊரிலே அந்த வஹீதா என்கின்ற பெண்மணி மூலமாக ஒரு ரீல்ஸ் வெளியாகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னால் அது எந்த அளவுக்கு பிரபல்யமாக ஆகிக்கொண்டிருந்தது என்பதெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். இதெல்லாம் சமூகத்தில் பகிரப்படுகிறது, பகிரப்பட்டு தாக்கப்படுகிறது. வெறும் தாக்குதலோடு நம்மை நாமே தாக்கிக் கொள்வதாகத்தான் அர்த்தம். இது நம்மை நாமே எப்படி இஸ்லாமிய பெண்களை தாக்கும் போது அது நம்மை நாமே தாக்கிக் கொள்வதாகத்தானே அர்த்தமாக ஆகும். எனவே இந்த பெண்கள் சீர்திருந்த வேண்டும், அவர்கள் மனமாற வேண்டும், அவர்கள் நல்ல ஒரு மூமினான பெண்களாக, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பரிசுத்த ஆண்களாக, பரிசுத்தமிக்க பெண்களாக குர்ஆன் ஹதீஸுடைய இந்த போதனைகள் முறையாக சென்று சேர வேண்டும். இறையச்சம் நல்ல முறையில் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். நாம் கூறிய பிரகாரம் குர்ஆனுடைய அந்த வரலாறுகளை அவர்களுக்கு எடுத்து சொன்னாலே போதுமானது. குர்ஆனிலே இறை தூதர்கள், அவர்களுடைய இல்லத்தரசிகள் மற்றும் அல்லாஹுவால் அறிமுகப்படுத்தப்படுகின்ற, அடையாளப்படுத்தப்படுகின்ற சில நல்ல பண்மணிகள், மாது சிரோன்மணிகள், அவருடைய வரலாறுகளை எடுத்து சொன்னாலே அந்த பெண்களுடைய மனசிலே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை கவலையோடு ஒவ்வொருவரும் பரிசீலிக்க வேண்டும். உலமாக்கள் மட்டுமல்ல, நாங்கள் முக்கியமாக பரிசீலிக்க வேண்டும். இது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அவசிய கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போல் நிர்வாக பெருமக்கள் மட்டுமல்ல, ஜமாத்தார்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜமாத்தாரும் அவருடைய குடும்ப பெண்மணிகளை பற்றி நாம் நன்கு யோசிக்க வேண்டும். எதிர்காலத்தில் பெண்கள் இப்படி வழி தவறிவிடாத அளவுக்கு. எனவே 2-3 தலைமுறைக்கு முன்னாலே நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பாய்மார்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை இந்த எலெக்ஷன் மூலமாக நாம் படித்துக் கொள்கிறோம். ஒரு பக்கம் எலெக்ஷன் கவலையோடு நாம் எல்லோருமே வாக்குப்பதிவு செய்திருக்கிறோம், தொடர்ந்து துஆ செய்தவாறு இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த எலெக்ஷனுடைய முடிவு ஒரு சிறப்பான ஒரு முடிவாக அமைய வேண்டும். முஸ்லிம்களுக்கு அனுகூலமான முறையிலே தீர்ப்பு வெளியாக வேண்டும், ரிசல்ட் வெளியாக வேண்டும். தமிழகத்திலே மட்டுமல்ல, எந்தெந்த மாநிலத்திலே எல்லாம் தேர்தல் நடைபெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் நல்லாட்சி மலர வேண்டும். முஸ்லிம்களுக்கோ மற்ற அந்த மாநிலத்து மக்களுக்கோ எந்த இடையூறும் ஏற்படாத அளவுக்கு, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு ஒரு ஊழலற்ற நேர்மையான நீதியான ஒரு ஆட்சி நிலவ வேண்டும் என்றெல்லாம் நாம் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு மகத்தான வெற்றி அன்பான பெருமக்களே, நம்முடைய முஸ்லிம் பெருமக்களுக்கு எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வேட்பாளர்களாக நின்றார்களோ அங்கெல்லாம் அத்தனை முஸ்லிம்களும் வெற்றி பெற வேண்டும். மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிக்கு குரல் கொடுத்தார்களோ, நேர்மைக்கு குரல் கொடுத்தார்களோ, சத்தியத்திற்கு குரல் கொடுத்தார்களோ, எதிர்காலத்திலே தமிழக மக்களுக்காக வேண்டி உழைப்பார்களோ, பாடுபடுவார்களோ, அவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் ஒரு பக்கம் துஆ செய்கின்றோம். இன்னொரு பக்கம் அல்லாஹ் கபூல் செய்வனாக. இன்னொரு பக்கம் நம்முடைய சமுதாயத்தை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அந்த கவலையை அல்லாஹ்விடத்திலையும் பகிர்ந்து கொள்வோம். அதற்கான அந்த ஆயத்த நடவடிக்கையிலும் நாம் ஈடுபடுவோம். வல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக, இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவானாக. நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்திலே அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாக்கு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.